ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பஷன் வந்து இஸ் பேசிக்கலி ஃபயர். ஸோ ஃபயர் இஸ் த ஃபஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் மேன், வீல் இஸ் த ஃபஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் மேன். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் எங்களுக்கு ஏரோஸ்பேஸில் நம்ம தரையிறங்கிறதுக்கு தீர்மானம் பண்ணால் தான் முதல்ல டேக் ஆஃபே பண்ணுவோம் நாங்கள். ரைட். ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு இது இருக்குது, டிக்டம் இருக்குது. டேக் ஆஃப் இஸ் ஆப்ஷனல், லேண்டிங் இஸ் மேண்டட்டரி. பேசிக்லி டேக்கிங் ஆஃப் லைக் அ ட்ரோன், ஃப்ளையிங் லைக் அ பிளேன். ஸோ இதுக்கு பேர் தான் eVTOL. 5 இயர்ஸ்க்குள்ளே 5 passengers, 5 people and 500 kilometers. That's our target. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேஜிக் 20 தமிழ் வழங்கும் த கார்னர் ஆஃபீஸ். சக்ஸஸ் பிகின்ஸ் யர். இந்த சீரீஸில் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ஆண்டர்பிரினர் டர்ன் ப்ரொஃபஸரை பார்த்துருப்போம். ஆனால் ப்ரொஃபஸர் டர்ன் ஆண்டர்பிரினர் ரொம்ப ரேர். ஸோ மிஸ்டர் சத்யா சக்கரவர்த்தி, தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்காக கொடுத்தது உங்கள் பிஸி ஸ்கெடியூலில். ஸோ நீங்கள் இங்கே ஐஐடியில் ப்ரொஃபஸராக ஒரு 28 வருஷமாக இருந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் எஸ் இன்னும் இருக்கீங்க, சாரி. ஸோ நீங்கள் எஜுகேஷன் மேலே எப்போ ஆர்வம் வந்தது? when did you want to become a professor? நீங்கள் நடுவில் கொஞ்ச நாள் அப்ராட்லேயும் வேலை பார்த்தீங்க இல்லையா? why did you come back? ஸோ நான் இங்கே பிடெக் படிக்கும்போது இங்கே ஹாஸ்டலில் இருந்தோம். அப்போ வந்து சின்ன பேட்ச் தான் எங்களோட பேட்ச்சு. ஒரு 14 பேர். 14 பேர்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிளாஸ் ரூமில் பேக்ரவுண்ட்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே ஃப்ரண்ட் ரோவில் தான் இருப்போம். அப்படியுமே வந்து அந்த 14 பேரில் சில பேர்லாம் நல்லா படிக்க மாட்டாங்க. ஐஐடிலேயேவா? அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சலாக படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து பரீட்சை சமயத்தில் எங்கிட்ட வந்து சொல்லிப்பாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து நான் நல்ல டீச்சராக இருப்பேன்னு சொல்லி எனக்கே தோண ஆரம்பிச்சிது. ஓகே. ஸோ ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் ஜார்ஜியா போயிருந்தீங்க? ஜார்ஜியா டெக் போனேன். ஓகே. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஜார்ஜியா டெக்கில் வந்து மாஸ்டர்ஸ் பிஹெச்டி 2 முடிச்சுட்டு அங்கே கண்டினியூ பண்ணேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே. நீங்கள் நேட்டிவே சென்னை தானா? சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது. ஓகே, வெரி நைஸ் சார். ஸோ இப்போ ஒரு கிட்டத்தட்ட ப்ரொஃபஸராகவும் இருக்கீங்க, ஒரு 5 கம்பெனிஸ்க்கு ஃபவுண்டர், அது தவிர ஒரு ரிசர்ச் டெவலப்மெண்ட் சென்டருக்கு ஒரு ஃபவுண்டர். ஸோ இந்த ரிசர்ச் மேலே இருக்கிற ஆர்வம் எப்போ வர ஆரம்பிச்சது? ரிசர்ச் ஆர்வம் வந்து பிஹெச்டி போது. ஸோ பிஹெச்டி உள்ளே நுழையும் போது, இன்ஃபேக்ட் அண்டர் கிராஜுவேட் பண்ணும்போது, பிடெக் பண்ணும்போது நிறைய இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். தவிர இங்கே இருந்த ஒரு ப்ரொஃபஸருடைய ஒரு இஸ்ரோ கன்சல்டன்சி ப்ராஜெக்டில் பார்ட் டைம் வேலை பண்ணியிருக்கேன். அப்துல் கலாம் சார்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அப்துல் கலாம் வந்து அப்போது டிஆர்டிஎல் டைரக்டராக இருந்தார் நான் இங்கே படிக்கும்போது. ஸோ அவர் தான் எனக்கு கான்வெகேஷனில் ப்ரைஸ் கொடுத்தது, ஹெச்ஏஎல் ப்ரைஸ். நைஸ். இது எந்த வருஷம்? 1991. ஓகே, நைஸ். ஸோ 98லேருந்து நீங்கள் ப்ரொஃபஸராக? 97லேருந்து இங்கே வந்துட்டேன் திருப்பி. ஓகே. இந்த கம்பஷன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க இல்லையா? ஸோ கம்பஷன்னா என்ன? ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஒரு 17 வருஷமாக இயங்கிட்டு இருக்கிற அளவுக்கு அது என்ன ஒரு டெப்த்தான கான்செப்ட்? ஏன் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? கம்பஷன்றது வந்து எரிக்கிறது, எரிவியல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லணும்னா டக்குன்னு இந்த மாதிரி சொல்லிடலாம். ஸோ எது எரிக்கிறதாலும் அது கம்பஷன். ஸோ நம்ம வந்து இப்போ வீட்டில் கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறோம், அதுலேருந்து கொல்லிக்கட்டை எரிகிறது, எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே கம்பஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஸ்கூட்டர் கார்லலாம் இது பெட்ரோல் டீசல் அதெல்லாம் உள்ள இன்ஜின்குள்ளே ஸ்ப்ரே ஆகும், அங்கேருந்து எரியும். அது எரியறதுனால தான் அந்த பிஸ்டன் புஷ் ஆகுது, பிஸ்டன் புஷ் ஆகிறதுனால தான் வீல் சுற்றுது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது அங்கே. ஸோ அந்த டெக்னாலஜி வளர வளர உங்களுக்கு இன்னோவேஷன்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. நிறைய அது ஒரு பிஸ்டன் இன்ஜின்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போது ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வருஷம் 70 வருஷம் இருக்கும். ராக்கெட்லாம் வந்து ராக்கெட் வந்து எந்த ராக்கெட்னு சொல்ல முடியாது. இது ஹிஸ்டாரிக்கலி வந்து நம்ம நாட்டிலேயே ராக்கெட்ஸ் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க, சைனாவில் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து திப்பு சுல்தான் காலத்தில் திருப்பி நம்ம ராக்கெட் விட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பிரிட்டிஷ்க்கு போச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்தது. அதெல்லாம் வந்து சாலிட் ராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் லிக்விட் ராக்கெட்ஸ் வந்தது. ஸோ ராக்கெட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கம்பஷன் வந்து இஸ் பேசிக்கலி ஃபயர். ஸோ ஃபயர் இஸ் த ஃபஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் மேன், வீல் இஸ் த ஃபஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் மேன். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. பட் ஸோ ஆதி காலத்துலேருந்து எரிச்சிட்ருக்காங்க. ஓகே, நைஸ். ஸோ இதுலேருந்து வந்த ஆர்வம் தான் அக்னிகுல்லா. அக்னிகுல் ஆக்சுவலாக என்னோட ஆர்வம் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்ரீநாதன் மோயன் வந்தாங்க 2 பேரும் வந்துட்டு எங்களுக்கு வந்து அக்னிகுல்னு ஒரு ராக்கெட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அது ஏன் அக்னிகுல்ன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க? ராக்கெட் பண்ணுறாங்க, ராக்கெட் தயாரிக்கிறாங்க. ஓகே, ஃபார் வாட் பர்பஸ்? லான்ச் பண்ணுறதுக்கு, சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு.
ஓகே. பட் யார் இந்த சேட்டலைட்ஸ்லாம் லான்ச் பண்றா? ஸோ ஒரு ஒரு லேமேனா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இஸ்ரோ மட்டும் தான் ராக்கெட் லான்ச் பண்றதா தெரியும். ஸோ ஒரு பிரைவேட் கம்பெனி இஸ்ரோக்கு சப்ளை பண்ற ராக்கெட்ஸ் நம்ம கிரியேட் பண்றோமா? இல்ல நெறைய பேர் ராக்கெட்ஸ் இல்லை பண்றாங்களா? இல்ல நம்ம வேற நம்மளே ஊருக்கு எக்ஸ்போர்ட் நம்மளே வந்து பண்றோமா? லான்ச் பண்ணுறோம். ஸோ இஸ்ரோ லான்ச் பண்ணுற மாதிரி பேரலாக நம்மளும் லான்ச் பண்ணுறோம். ரைட். வாட் டு தே டு? என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க? ஸோ அது சேட்டலைட்ஸ் எதுக்கு வந்து பல ஹெல்ப்ஃபுல்லா விதமாக இருக்கும்? இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த செயற்கைக்கோள்னு சொல்ல போகிறோம் தமிழில். ஸோ செயற்கைக்கோள்கள் வந்து பூமியை சுற்றி வரும். ஸோ முக்கால்வாசி பூமியை சுற்றி வரும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து விண்வெளியில் ஏவக்கூடிய செயற்கைக்கோள்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பயங்கரமாக தமிழில் பேசுவேன். இல்ல ப்ளீஸ் சார். ஸோ விண்வெளியில் ஏவக்கூடிய செயற்கைக்கோள்லாம் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம், அதையும் தாண்டி போகலாம். அந்த மாதிரியான செயற்கைக்கோள்லாம் டீப் ஸ்பேஸ் மிஷன்ஸ்னு சொல்லுவோம். பட் முக்கால்வாசி நமக்கு உடனே ஆதாயம் திரட்டி கொடுக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமியை சுற்றி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் தான். அது வந்து பூமி ஆராயக்கூடிய செயற்கைக்கோள்கள், தட் இஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய கேமராக்கள்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். கேமராக்கள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த அலைவரிசைக்குள்ளே இது கேமராக்களாக இருக்கலாம், அல்லது இதாக இன்ஃப்ராரெட்டு அந்த மாதிரியான கேமராக்களாகவும் இருக்கலாம். அது வந்து நைட் டைமில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லைனா வந்து இது மேகங்கள்லாம் இருந்ததுன்னா அதையும் தாண்டி பார்க்கக்கூடிய இதுவாக இருக்கலாம். இல்லைனா சில கேமராக்கள் வந்து பூமிக்கு அடியில் புதஞ்சு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். இல்லைனா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மீனினங்கள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். அந்த மாதிரியான பல ரேடார் இந்த மாதிரி பல அந்த மாதிரி கேமராக்கள் நிறைய நம்ம செயற்கைக்கோளை பொருத்தி அதை நம்ம வந்து பூமியை சுற்ற விட்டோம் அப்படின்னா அது வந்து அந்தந்த பேண்டுக்கு தகுந்த மாதிரி அது பார்த்துட்டு நமக்கு வந்து டேட்டா கொடுக்கும் இங்கேருந்து. அதை வச்சுட்டு நம்ம வந்து திருப்பியும் அதை நமக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ணணும். இது வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ். பட் இது தவிர வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸில் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம 4G 5Gலாம் இங்கே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்தது 6G அப்படின்னு வரும்போது இப்போது நம்ம 4G 5Gலாம் செல்ஃபோன் டவர்லாம் இருக்குது. ஸோ 5Gயில் வரும்போது நிறைய குட்டி குட்டி செல்ஃபோன் டவர் வர ஆரம்பிச்சிடும். அப்படியுமே பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் வந்து செல்ஃபோன் கவரேஜ் இருக்காது. ஸோ அந்த செல்ஃபோன் கவரேஜ் இல்லாத இடத்துல வந்து சேட்டலைட் மூலமாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அடுத்தது வரப்போகுது. ஸோ இப்போ சேட்டலைட் ஃபோன் சொல்லிட்டு ரொம்ப நாளாக அங்கேருந்து காதில் அடிபட்டுருக்கோம். ஆனால் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஒரு 20, 30, 25 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே சேட்டலைட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் அங்கேருந்து ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் அங்கேருந்து ஒரு பெரிய செங்கல் மாதிரி ஒரு பெரிய ஃபோன் ஒன்று இருக்கும். இது கையில் வச்சுட்டு இங்கேருந்து சேட்டலைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி இன்னொருத்தருக்கு போகும். அதுக்கு லேட்டன்சின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கேப் வரும் இது போயிட்டு வரதுனால. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் போகக்கூடிய சேட்டலைட்ஸ் அது வந்து டக்குன்னு போயிட்டு திரும்பி வர மாதிரி அந்த மாதிரியான சேட்டலைட்ஸ் இருக்கும். அது இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க, 4G 5G அந்த மாதிரியான செல்ஃபோன் டவரோட கூட இங்கேருந்து இணைத்து வேலை பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது செல்ஃபோன் கனெக்ஷன் மிஸ் ஆகினதே தெரியாது. பிரேக் ஆனதே தெரியாமல் டக்குன்னு வந்து சேட்டலைட் வந்து இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்டர்நெட் டேட்டா அது இப்போ எல்லாருமே அஃப்கோர்ஸ் இன்டர்நெட் வச்சுட்டு படம்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து நம்ம இது பஃபரிங் இல்லாமல் பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரியான அஃப்கோர்ஸ் ஐம் ட்ரிவியலைசிங் இட். வி கேன் ஆல்சோ யூஸ் இட் ஃபார் some educational purposes, knowledge, data, all these things are useful basically. ஏன்னா ரீசெண்டாக தான் நானும் அதை பற்றி படித்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஒன் ஹெல்த் கேர் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் பில் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆம்புலன்ஸில் போகும்போது நீங்கள் ஒரு சிம் கார்டு மட்டும் வச்சிங்கன்னா நெட்வொர்க் போயிடுச்சுன்னா அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ தே ஹேவ் சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டர். நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ட்ரோன்ஸ் அனுப்புகிறோம். ட்ரோன்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகணும், மெடிக்கல் டெலிவரிஸ்க்கு. இதெல்லாம் இங்கே அலௌடா நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்குதா? ஓகே. ஏன்னா நாங்கள் படம்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஹார்ட் மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு 5 hours எடுத்துகிட்டு போவாங்க. எந்த அளவுக்கு டிராஃபிக் போலீஸ் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க். இப்போ இந்த லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வந்து பியாண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட்னு சொல்லுவோம். அது வந்து ட்ரோனை பார்க்க முடியாது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ட்ரோனை கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ இந்த பைலட் வந்து பார்க்கும்போது ட்ரோனே கண்ணுக்கு கொண்டு மறைஞ்சிடுச்சுன்னா எப்படி இதை நேவிகேட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு இப்போ ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ரூல்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா அதை அலோவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. பட் இங்கே ட்ரோனுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? யார் யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலாக இங்கே தான் ட்ரோன்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இங்கே தான் ட்ரோன்ஸுக்கு மிக குறைந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே. ஆனால் டெலிவரிக்கெல்லாமே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வீடியோவில் காமிப்பாங்க, ஆடில் காமிப்பாங்க. பட் எங்கே எக்ஸாக்டாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப நடக்காது. ஆமாம், வெளிநாட்டில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுல ரொம்ப இது செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி. இங்கே வந்து ஆக்சுவலாக they are trying to allow. ஆமாம். ஸோ இந்தியா வந்து will be more liberal with drones.
பட் எந்த அளவுக்கு அது செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாதா? அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. சிசிடிவி வரும்போது தான் சொன்னாங்க எல்லாரும் ஆப்வியஸ்லி. அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அது அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து டிஜிசிஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எல்லாருமா சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி, சேஃப்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட ஒன் ஆஃப் தி அதர் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இ-பிளேன்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இவி பேஸ்ட் பிளேனா? எதுக்கு இந்த ட்ரோனை பற்றி சொன்னாலும் ட்ரோன் ஃப்ளை ஆகிறதுக்கும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஹெல்ப் ஆகும். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் இதுக்கும் வந்து ஆம்புலன்ஸ்லேயே எப்படி நமக்கு வந்து கம்யூனிகேஷன் கட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி ட்ரோன் போகும்போதும், அதுவும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது நமக்கு வந்து அது எங்கே போகுது, அது போயிட்டுருக்கா, நமக்கு குறிப்பிட்ட பாதையில் தான் போயிட்டுருக்கா, இல்லை வேறு மாதிரி தாறுமாறி போயிட்டுருக்கான்றதுக்கான டேட்டாலாம் வரணும் அப்படின்னா சேட்டலைட் வில் பி இந்த 4G 5Gயோட கூட இங்கேருந்து பின்னாலேயும் மேலேயும் சேட்டலைட்டும் இங்கேருந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அதுக்கு தான் சொல்ல வந்தேன். பட் நீங்கள் இ-பிளேனை பற்றி கேட்க ஆரம்பிச்சிங்க. ஆமாம். ஸோ இ-பிளேன்ஸ் இஸ் இட் எலக்ட்ரிக் பிளேன்ஸ்? ஆமாம், தட்ஸ் வை வி கால் இட் இ-பிளேன். இ-பிளேன் அப்படின்னா எலக்ட்ரிக். ரைட். பட் அது வந்து இன்ட்ராசிட்டி வித்தின் சிட்டி. ஏன்னா இப்போதைக்கு வந்து எலக்ட்ரிக் பிளேன்ஸ் அந்த பேட்ரி இது யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளை பண்ணுறோம். ஸோ பேட்ரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரேஞ்சு குறைச்சலாக இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய ரேஞ்சை வச்சுட்டு நம்ம வந்து சாதாரண டேக் ஆஃப் பண்ணுற பிளேன், ரன்வேல டேக் ஆஃப் பண்ணுற பிளேன் வச்சு நீங்கள் டேக் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இன்னொரு ரன்வே கண்டுபிடிக்கணும் எங்கே லேண்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் எங்களுக்கு ஏரோஸ்பேஸில் நம்ம தரையிறங்கிறதுக்கு தீர்மானம் பண்ணால் தான் முதல்ல டேக் ஆஃபே பண்ணுவோம் நாங்கள். ரைட். ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு இது இருக்குது, டிக்டம் இருக்குது. டேக் ஆஃப் இஸ் ஆப்ஷனல், லேண்டிங் இஸ் மேண்டட்டரி. ஸோ தரையிறங்கிறதுக்கு எனக்கா வாய்ப்பு இல்லைன்னா நான் அங்கேருந்து டேக் ஆஃபே பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இந்த 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்து எனக்கு ஒரு இன்னொரு ரன்வே இருந்தாகணும். அந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் ரன்வேலாம் இல்லை. இன்னி தேதியில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஒரு 12 ரன்வே இருக்குது. அதில் ஒரு 3-4 ரன்வே வந்து ஏர்போர்ட்டை சேர்ந்தது. ஒரு திருச்சி மேலே இருக்கும், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, தூத்துக்குடி, 5 இடத்துல வந்து ஏர்போர்ட் இருக்குது. சில இடத்துல வந்து அரக்கோணம், தாம்பரம் இதெல்லாம் வந்து ஏர்ஃபோர்ஸ் பேஸு, நேவி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை தவிர வந்து சில ஏர் ஸ்ட்ரிப்ஸு நடுவில், இப்போ திருச்சிக்கும் சென்னைக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் வந்து ஒரு World War II ஏர் ஸ்ட்ரிப்ஸ் அன்யூஸ்டாக இருக்குது. எல்லாமே சேர்த்து போட்டு 12 தான் இருக்குது. தஞ்சாவூர் பக்கத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் இது இருக்கும், அது பேர் மிலிட்ரி பேஸ் இருக்கும். மிலிட்ரி பேஸ். ஸோ அதெல்லாம் எல்லாமே சேர்த்து கணக்கு போட்டால் ஒரு 12 தான் இருக்குது. பட் நீங்கள் இந்த ஹெலிபேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எலக்ட்ரிக் பிளேன்ஸில் we cannot do conventional take off and landing. அதுக்காக நம்ம வந்து வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் eVTOLs அப்படின்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஏர்க்ராஃப்ட். ஸோ இப்போ இது வந்து ஒரு புதுவிதமான ஏர்க்ராஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து பிளேன் மாதிரி பறக்கணும்னா நம்ம வந்து விங்ஸ் வச்சு பறக்கணும். ஸோ இந்த ரெக்கையை வச்சு பறந்தோன்னா லாங் டிஸ்டன்ஸ் பறக்கலாம். இப்போ ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கணும்னா அந்த ரோட்டர் சுற்றிட்டே இருக்கும். இந்த ரோட்டர் சுற்றிட்டே இருந்தால் அது பவர் எடுக்கும். ஸோ அந்த ரோட்டர் சுற்றுறதுக்கு நம்ம பவர் கொடுத்தோம்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போக முடியும் இருக்கிற பேட்டரி வச்சுட்டு. ஸோ அது ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் தான் போகலாம். வேறஸ் ரெக்கை வச்சு பறந்தால் தான் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தானே போக முடியும். 100 கிலோமீட்டர்ஸ் போனால் கூட நமக்கு வந்து பக்கத்துலேயே ரன்வே இருக்காது. அதனால் வெர்டிக்கல் டேக் ஆஃப் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரோன் மாதிரியான டேக் ஆஃப் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹெலிகாப்டர் வந்து ஒரே ஒரு ரோட்டர் தான் வச்சு சுற்ற முடியும். அந்த ரோட்டர் உடஞ்சிருச்சுன்னா நம்ம கீழே விழுந்தாகணும். அதனால் அங்கேருந்து அட்லீஸ்ட் மினிமம் 4 இல்லைனா ஒரு 6 அந்த மாதிரியான ரோட்டர்ஸ் வச்சோம்னா அது சின்ன ரோட்டர்ஸாக இருக்கும். அதனால் வந்து அதிகமாக ஸ்பீடில் சுற்றும். அது அதிக ஸ்பீடில் சுற்றுறதுனால நமக்கு வந்து நாய்ஸும் குறைச்சலாக இருக்கும். நாய்ஸ் குறைச்சலாக இருக்குன்றத விட நம்ம காதுக்கு வந்து அந்த நாய்ஸோடைய ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப தெரியாது, ரொம்ப கேட்காது. வேறஸ் குறைச்சலான ஸ்பீடில் சுற்றும்போது அந்த நாய்ஸ் வந்து நம்ம காதுக்கு ரொம்ப நாராசமாக கேட்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய காதோட அது ஹியூமன் இயரோட இதை பொறுத்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ நமக்கு நாய்ஸும் குறைச்சலாக இருக்கணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே இப்போ வீட்டு கூரையிலலாம் அங்கேருந்து நம்ம டேக் ஆஃப் பண்ணுறோம், மொட்டை மாடியிலேருந்து டேக் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் காலையில் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிக்க போகிறாரு. ஸோ 5 மணி ஃப்ளைட்டுக்கு ஒரு 3 மணிக்கு அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம தூக்கம் கெட்டுரும். ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இட்ஸ் பேசிக்லி டேக்கிங் ஆஃப் லைக் அ ட்ரோன், ஃப்ளையிங் லைக் அ பிளேன். ஸோ இதுக்கு பேர் தான் eVTOL. ஸோ அதை தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் 3 பேர் போகலாம். நாங்கள் வந்து 3 பேர் தீர்மானித்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் மாதிரி நாங்கள் முதல்ல ட்ரை பண்ணுறோம். அந்த ஏர் ஆம்புலன்ஸில் வந்து ஒரு பைலட் தேவைப்படும். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் போகிறதுனால அதுதான் ரெகுலேஷன்ஸ் அண்ட்
சோஷியல் அக்செப்டன்ஸ் கூட எல்லோரும் விரும்புகிறது இங்கேருந்து ஒரு பிளேனில் ஏறிட்டு இங்கேருந்து யாருமே இல்லாமல் இங்கேருந்து ஓட்டுறாங்கன்னா இங்கேருந்து மக்கள் பயந்துருவாங்க. ஸோ அதனால் அப்படி இல்லாமல் ஒரு பைலட் வச்சுப்போம், பேஷண்ட்டு, பேராமெடிக் ஒரு கூட ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இவங்க 3 பேர் இருக்கிறதுனால வந்து மினிமம் 3 பேர். ஸோ இந்த 3 பேரில் ஒருத்தர் பைலட்டு. ஸோ இதையே வந்து நான் இப்போது ஒரு டாக்ஸியோ இல்லை ஒரு ஃப்ளையிங் டாக்ஸி ஒரு ஏர் டாக்ஸி வாட்எவர் தே கால் இட், அந்த மாதிரி நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பைலட் ப்ளஸ் 2 passengers. இந்த 2 passengers இஸ் ஆக்சுவலி குட் திங் பிகாஸ் இப்போ ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் இருந்தானா எப்போவுமே இங்கேருந்து ஒரு பேசஞ்சர் மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ 4-5 சீட் இருந்ததுன்னா சில சீட்லாம் அங்கேருந்து எம்டி ஆயிரும். ஸோ இந்த எம்டி ஆகிட்டு இங்கேருந்து நான் ஃப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ பர் டிக்கெட் எனக்கு காஸ்ட்லியாக இருக்கும். இல்லைனா நான் வந்து இப்போ ஒரு பேசஞ்சருக்கு ஒரே ஒரு டிக்கெட் ப்ரைஸ் தான் நான் எப்போவுமே வைக்கிறேன் அப்படின்னா காலியாக இருந்ததுன்னா எனக்கு நஷ்டம். வேறஸ் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஃப்ளைட் என்ன காஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பேசஞ்சர் இது பண்ணுறேன்னா பேசஞ்சர் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால வந்து 3 சீட் ஆக்சுவலி நல்ல ஐடியா. கரெக்ட். இது இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்த் கேருக்கு ஏர் ஆம்புலன்ஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்கிறீங்க. பட் கமர்ஷியலாக நீங்கள் இந்த ஏர் டாக்ஸி மாதிரி வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? நாட்கள்னு சொல்ல முடியாது, வருஷங்கள். ஸோ கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் எண்டில் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம், 2026. அப்போது வந்து ஏர் ஆம்புலன்ஸ் தான் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படின்னா அந்த கேபினை வந்து நம்ம ஏர் ஆம்புலன்ஸாக நம்ம சர்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அதை சீட்ஸாக மாற்றிட்டு ஏர் டாக்ஸியாக மாற்றணும். அதுக்கு ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் தேவைப்படும். ஸோ அந்த சர்டிஃபிகேஷனை 2027 பண்ணிவிட்டு ஆர் லேட் ஸ்டேஜ் ஆஃப் 2026 பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸோ 2027 we can operate as a taxi. But how affordable will this be? இது வந்து ஆக்சுவலி the whole idea of doing this is because எலக்ட்ரிக் ஏன் நீங்கள் எலக்ட்ரிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும் முதல்ல அந்த கேள்வி. ஏன்னா என்ன 100 kilometers தான் போக முடியும்னா நீங்கள் வந்து ஏன் இது இப்போ நார்மல் ஃபியூல் வச்சு இங்கேருந்து பண்ணிங்கன்னா நிறைய தூரம் போகலாமே அப்படின்னா காரணம் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் என்வாயன்மெண்ட். அது ஒரு பக்கம், இந்த கிளைமேட் சேஞ்சு அதெல்லாம் ஒரு பக்கம். அஃப்கோர்ஸ் அதில் வந்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், இந்த இப்போ பேட்டரிலாம் என்ன ஆகும் அதெல்லாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அடுத்தது யோசிக்கலாம். பட் ஏன் நம்ம பேட்டரி வச்சு பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட். ஸோ செலவு குறையணுன்றதுக்காக தான். ஸோ பேட்ரி பேஸ்டு பிளேன்ஸ் வந்து இப்போ இருக்கிற இன்ஜின் பேஸ்டு பிளேன்ஸை விட விலை குறைச்சலாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இன்ஜின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆர் half the price காஸ்ட் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அண்ட் தே ஆர் வெரி காம்ப்ளிகேட்டட். நிறைய ஃபியூயல் லைன்ஸு, எலக்ட்ரிக் லைன்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபியூயல் டேங்க் இருக்கும், பம்ப் இருக்கும் ஃபியூலுக்கு, அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது அதில். ஸோ அதனால் வந்து இட் பிகம்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஸோ அதனால் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டவுன் டைம் வந்து என்ஜின் மெயின்டெனன்ஸ்க்காக தான் டவுன் டைம் பண்ணுவாங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் என்ஜினால் தான் நிறைய வரும். அண்ட் ஃபியூல் ஆல்சோ இஸ் ஆக்சுவலி மோர் எக்ஸ்பென்சிவ் தென் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எல்லாமே சேர்த்து போட்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், கேபிட்டல் காஸ்ட் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் பிளேனில் குறைச்சலாக இருக்கும். ஸோ வாட் டஸ் இட் ட்ரான்ஸ்லேட் ஃபார் த பாக்கெட்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். ஸோ வி ஆர் பேசிக்கலி திங்கிங் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஊபர் எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மல் ஊபர், இந்த ஊபர் ப்ரீமியம் அதெல்லாம் இல்லாமல் ஊபர் கோ எடுக்கிறீங்க, சர்ச் ப்ரைஸிங்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து ஐஃபோன்லேருந்து ஆப்ரேட் இது பேர் எனக்கு கூப்பிடல, இந்த கதையெல்லாம் இல்லாமல் சாதாரண காஸ்ட்டுக்கு ஒரு 1.5 மடங்கு மேக்ஸிமம் 2 மடங்கு வச்சுட்டு நம்ம சார்ஜ் பண்ணோம்னா, பட் இந்த டிராஃபிக் நெரிசலில் நீங்கள் வந்து ஒரு 5-10 மடங்குக்கு இது டைம் குறைக்கலாம். ஸோ 2 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போகக்கூடியது ஒரு 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய. இப்போ பெங்களூரில் கூட ஒரு ஸ்டார்ட் அப் பார்த்தேன். ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டுக்குனே மட்டும் ஒரு ஃப்ளைங் டாக்ஸிஸ் மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க. அதே தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்னொரு 7-8 வருஷத்தில் இப்போ எப்படி டாக்ஸிஸ் ரோட்டில் ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி we can see ஏர் டிராஃபிக் இன்ட்ராசிட்டியில் உங்களுக்கு ஏர் டிராஃபிக் அதிகமாக பார்க்கலாமா? 7 years கேள்வியில் வந்து ஆப்ரேட்டர் வேர்டு அதிகம், கூட்டம், நெரிசல், அதெல்லாம் ஆன்சர் இஸ் எஸ். ஒரு ஐ திங்க் அந்த வானத்தில் நெரிசல் வரக்கூடிய அளவுக்கு பார்க்கக்கூடியது ஒரு 7-8 வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து வானத்தில் அண்ணாந்து பார்த்தா ஏதாவது ஒரு பிளேன் இருக்கும். அதுதான் எங்களுடைய கனவு. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த நெரிசலையும் சமாளிக்கிறதுக்கும் இப்போலேருந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போவே நம்ம ஃப்ளைட்ஸுக்கு ஒரு ஏர் டிராஃபிக் சார்ட் மாதிரி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஏரியாவில் மட்டுமே நிறைய பேர் இருக்கும். ஏன்னா அதே போல் இங்கேயும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்னை ஜியாகிரஃபின்னு எடுத்தோம், இல்லை பெங்களூர் ஜியாகிரஃபின்னு எடுத்தோம்னா அந்த இடத்துல நெரிசல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இப்போது மெயின் அட்வான்டேஜ் இதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஆல்டிடியூட் இருக்குது.
ரோட்லலாம் வந்து ரோடுக்குள்ளே தான் இருக்க முடியும், ரோட்டில் தான் இருக்க முடியும். நீங்கள் அந்த அந்த சர்ஃபேஸில் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க, அந்த வீல் வந்து ரோட்டில் பதிஞ்சிருக்கணும். வேறஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல லெவல் ஆல்டிடியூட் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆல்டிடியூடில் ஒவ்வொரு பிளேன் பறக்கும். அதனால் அந்த நெரிசல் வந்து உங்களுக்கு அந்த மேப்லையோ இல்லை கீழேருந்து பார்த்தாலோ நெரிசலாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஒரு நீங்கள் 3Dயில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவலில் போயிட்டுருக்கிறதுனால அந்த நெரிசல் இருக்காது. கரெக்ட். ஸோ அப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம 100 கிலோமீட்டர்ஸுங்கிறது இப்போ இனிஷியலாக இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். பட் இது அடிக்கடி உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் இனோவேட் ஆமாம், பண்ணிட்டே போனீங்கன்னா நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வந்து வரைக்கும் பேட்டரி ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு வந்து எங்களுக்கு ஒரு 500 கிலோமீட்டர் போகக்கூடிய பாசிபிலிட்டியும் இருக்குது. அதை இன்னொரு மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். அது என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ரெண்டு பேசஞ்சருக்கு பதிலாக 4 பேசஞ்சர் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரில் வந்து ஒரு டிரைவர் +4 அந்த மாதிரி தானே ஒரு கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு அப் டு ஒரு டோட்டல் ஆஃப் 5 பீப்புள் அந்த மாதிரியும் எங்கள் பிளேனை வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது அது பேலோட் அதிகமாக இருக்குமா இல்லை ரேஞ்ச் அதிகமாக இருக்குமானா ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் இருக்கும். ஸோ ஒரு 5 பீப்புள் அண்ட் 500 கிலோமீட்டர்ஸ் இஸ் அவர் லாங் டேர்ம் டார்கெட். ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே எல்லாமே 555. ஸோ 5 இயர்ஸ்க்குள்ளே 5 பேசஞ்சர்ஸ் 5 பீப்புள் அண்ட் 500 கிலோமீட்டர்ஸ். தட்ஸ் அவர். அப்போ இங்கேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு எனக்கு 9 மணி நேரம் ஆகுது அப்படின்னா ப்ராபப்ளி இங்கே வந்து எனக்கு 2 hours 1 hour should be less than that. அதாவது our speed will be it will be around 2 hours, correct. So our speed is actually very low இப்போதைக்கு, because we are trying to target short distances. We can also go farther distances, faster distances, not a problem. But for example இங்கேருந்து ட்ரிச்சிக்கு போகிறதுக்கு it will be about 2 hours. ட்ரிச்சிக்கு 2 hours ஆகும். பட் வேற நீங்கள் ரோட்டில் போகும்போது 5 hours ஆகும். 5 hours ஆகும். பட் இது வந்து we are almost talking about rooftop to rooftop. அதாவது நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்களோ அங்கேருந்து கரெக்டாக நீங்கள் எங்கே போய் இறங்கணுமோ அங்கே வரைக்கும் அந்த மாதிரி. பட் இந்த எலக்ட்ரிக் இனோவேஷன் நீங்கள் வந்து ஏர்கிராஃப்ட்லேயும் வருமா? அதோட டைமும் குறையுமா? இப்போ கனடாலேருந்து இங்கே வரதுக்கு கிட்டத்தட்ட 18 hours இல்லை, ஆகுது. அது வந்து இப்போதைக்கு வராது. ஏன்னா இப்போது இந்த சேம் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மல் ஏர்க்ராஃப்டில் நான் பண்ணணும் அப்படின்னா 500 கிலோமீட்டர்ஸ்க்கு பதிலாக 800 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். 800லேருந்து 1000 போகலாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பெங்களூருக்கு ஈஸியாக பண்ணலாம், இங்கேருந்து பாம்பே வரைக்கும் போகலாம், ரைட். பட் இங்கேருந்து டெல்லி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போதைக்கு. ஸோ அதுக்கு ஒரு 10 years ஆகலாம். ஸோ 10 yearsக்கு அப்புறம் இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போகலாம். ஸோ ஒரு 10 yearsல பார்த்தீங்கன்னா மேபி ஆல் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் கேன் பி எலக்ட்ரிக் அந்த மாதிரி பண்ணலாம். பட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்னால் அஃப்கோர்ஸ் வாட் இஸ் இன்டர்நேஷ்னல், இந்தியா பெரிய கண்ட்ரி, அதனால் இன்டர்நேஷ்னல்ன்றது கொஞ்சம் அப்பால் இருக்குது. இங்கேருந்து டெல்லிக்கு பதிலாக இங்கேருந்து துபாய், இங்கேருந்து சிங்கப்பூர், இதெல்லாம் பாசிபிள். லங்கா அந்த மாதிரி ஒரு மாதிரி இது விரிவடையும் அப்படியே. பட் நாட் ஷுவர் எலக்ட்ரிக்கை வச்சுட்டு அப்படியே உலகம் ஃபுல்லாக போக முடியுமான்னு தெரியல. அது வரைக்கும் ஐ திங்க் அந்த பேட்டரி லிமிட்டேஷன் ஸ்டில் வில் பி தேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கரெக்ட். டாக்கிங் அபவுட் பேட்டரிஸ் டு தே டீகம்போஸ்? ஏன்னா ஒரு சில ஆர்டிகல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்காக எலக்ட்ரிக்காக மூவ் ஆகிறது ரொம்ப நல்லது. ஸோ தட்ஸ் வை வி ஹேவ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கமர்ஷியலாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி வில் எண்ட் அப் இன் அ பைல் ஆஃப் பேட்டரிஸ். பேட்டரிஸ் வில் ஆல்வேஸ் பி ரீசைக்கிள். ஸோ வி வில் ஆக்சுவலி ரீசைக்கிள் த பேட்டரிஸ் இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்து அதை பாகுபாடுபடுத்தி அதை திருப்பியும் புது பேட்டரியை அசெம்பிள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அதுக்கான ரெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கா? ரெகுலேஷன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஐ திங்க் ஆட்டோமொபைல்ஸில் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் தே ஆர் டெவலப்பிங் த ரெகுலேஷன்ஸ். பட் டெக்னாலஜி இஸ் தேர். ஸோ அதுக்கு பேசிக்லி என்னென்னா எப்போவுமே வந்து இதுக்கெல்லாம் வந்து எக்கனாமிக் வயபிலிட்டி. ஸோ வாட் இஸ் த நெசசரி டு டூ தட், யார் அதுக்காக பே பண்ண போகிறாங்க, அது பண்ணிவிட்டு நம்ம வந்து புது பேட்டரி கொண்டு வந்தோம்னா அந்த பேட்டரி வந்து இன்ஃபேக்ட் என்ன பேசிக்லி யூ ஹேவ் டு லுக் அட் த பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற பேட்டரி நியூ பேட்டரியாக இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் அதை வந்து ஸ்டேஷ்னரி பேட்டரிஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூபிஎஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் ஸ்டேஷ்னரி பேட்டரி. ஸோ அந்த மார்க்கெட்டும் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா நிறைய சோலார் டிபெண்டன்ஸ் இருக்கும். ஸோ சோலாரில் வந்து நிறைய ஜெனரேஷன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். விண்டு எல்லாம் வந்து ஜெனரேஷனல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய மேசிவ் செட் ஆஃப் பேட்டரிஸ் வந்து கேன் பி ஓல்டர் பேட்டரிஸ் விச் ஆர் இது ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் இந்த மாதிரி பிளேன்லலாம் யூஸ் பண்ணி வெளியே தூக்கி போட்ட பேட்டரி வந்து அங்கே யூஸ் பண்ணி இங்கெல்லாம் சாரை பிழிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே முடியாது அப்படின்னும் போது தான் ரீசைக்கிள் பண்ணணும். அந்த ரீசைக்கிள் பண்ணுற பேட்டரி வந்து புதுசாக வர பேட்டரியோட சீப்பாக இருக்கா, இல்லை அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி, அதெல்லாம் அங்கேருந்து இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ரீசைக்கிளிங் வந்து பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். in a couple of years. ஏன்னா இப்போ வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஃப்ளட் வந்து ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய விலை எப்படி இருக்கும்,
விலைக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு தேர்ந்து விலை கொடுப்போமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னும் நிர்ணயம் ஆகலை. ஸோ அந்த எக்கனாமிக் பார்ட் வந்து இஸ் நாட் வெரி கிளியர் நவ். பட் இன்னும் கொஞ்ச நாள் போக போக நாளடைவில் அது பாப்புலர் ஆகிடும். ஏன்னா இப்போ ஒரு இவி வெஹிக்கிள் வாங்குறோம் அப்படின்னா அது ஃப்ளட் வந்துருச்சு இல்லை தண்ணி தேங்கி அதனால போயிடுச்சு அப்படின்னா எனக்கு அப்படியே இட்ஸ் ஆல்மோஸ்ட் அது ரீசைக்கிள் ரேட் ஆஃப் த பண்ணுறதுக்கு வண்டி மாதிரி தான் இப்போ இருக்கு. ரீசைக்ளிங் கம்பெனிஸும் பட் வந்துட்டு அதோட காஸ்ட் குறையும். ஆமாம் இப்போ அதிகமாக இருக்கு. ஆமா. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதோட காஸ்ட்டும் குறையும். ஏன்னா போக போக பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் இப்போதைக்கு ப்ரைஸ் குறைஞ்சிட்ருக்கு. ஏன்னா மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறாங்க. பட் அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எப்படியும் பூமியிலேருந்து தோண்டி தான் எடுக்கணும். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அது குறைய ஆரம்பிக்கும். அதனால் இது ஏற ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி ஒரு யூ ஹேவ் டு லுக் அட் தி எக்கனாமிக்ஸ் எப்படி வரும். இதுக்கு ஈக்குவலாக நம்ம கிட்ட சைனாவும் நிறையா பண்ணுறாங்க இல்லையா? ஆவி இம்போர்ட்டிங் இட் ஃப்ரம் சைனா ஆர் நம்மளே மேனுஃபேக்சர் செல்ஸ் பண்ணுறோம்? வந்து இப்போதைக்கு there are companies outside of China who are doing it. But what we understand is that in the lithiumலாம் வந்து they are available in mines which have been taken over by China. Even if they are in South America or something, Chinese are trying They to are dominant. dominate அப்படிங்கிறாங்க. But we are not directly buying from China, அது ஒன்று. But we are working on some new batteries which don't have a Chinese dependence. ஸோ சைனாலேருந்து மூவ் பண்ணலாம், நம்ம அவே பண்ணலாம். இந்த ஃபியூச்சர் வந்து we will actually be able to secure. I've seen an entrepreneur turn to a professor. ப்ரொஃபஸர் ஏன் ஆண்டர்ப்ரினர்ஷிப்க்கு வந்தீங்க? ஏன்னா நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர்னால் பயங்கரமான ஒரு பொறுமை இருக்கணும். இங்கே வந்து வி வாண்ட் ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து பொறுமையே இருக்காது. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இங்கே வந்து எனக்கு சீக்கிரமாக, ஏன்னா இந்த மாதிரி டெக்கில் உங்களுக்கு சீக்கிரமான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. கேவலப்படுத்திட்டீங்க. இல்லைங்க. ஸோ இட்ஸ் மிக்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். You have to see what we are doing. இப்போது வெதர் இட் இஸ் மேக்கிங் ராக்கெட்ஸ் ஆர் வெதர் இட் இஸ் இன்ஃபேக்ட் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏத்தர் ஸ்கூட்டர் எடுத்துக்கோங்க. ரைட், ஏத்தர் வந்து 2014 கண்டுபிடிச்சாங்க. 2022 தான் வந்து ஃபுல் ஸ்கேல் கமர்ஷியலைசேஷனுக்கு போனாங்க. 8 வருஷம் ஆச்சு. ஸ்கூட்டருக்கே அந்த மாதிரி நிலைமை அப்படின்னா நீங்கள் வந்து ராக்கெட்டு பிளேனுக்கெல்லாம் இங்கேருந்து யோசிக்கணும். ஸோ நீங்கள் ஆண்டர்ப்ரனர் வந்து பொறுமை இல்லை அப்படிங்கிறவர் வந்து இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கே வியாபாரத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் நல்ல கான்செப்ட் தான், ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி இப்போ என்ன கடவுள் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் பிளேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பொறுமை வேணும். அதுக்கு யார் பண்ணுவாங்க? ப்ரொஃபஸராக தான் இருக்கணும். அதான் சொல்கிறேன். ஸோ நான் தான் இந்த ஜாபுக்கு நல்ல ஆள். இல்லை சார், நான் அப்படி கேட்கவே இல்லை. ஸோ இல்லை, நீங்கள் ஒரு டீம் மேனேஜ் பண்ணும்போது there's a lot of things that's there. இன்றைக்கி ஒரு டெட்லைன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ரிசர்ச்சுக்குமே நம்மக்கிட்ட ஒரு டெட்லைன் இருக்கும். ஸோ அப்போ அந்த டெட்லைன் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம கைக்குள்ளே இல்லை. எனிதிங் கேன் ஹேப்பன். அப்படிங்கும்போது அந்த பொறுமை எங்கேருந்து வருதுன்னு தான் நான் கேட்க வந்தேன். பொறுமை தான் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அந்த பொறுமை அதை வச்சு தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போது சப்ஸ்கேல் பாட், அதாவது மனுஷங்க ஏறி உட்காரக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்காது, அதோட சின்னதாக இருக்கும். அந்த பாட் வந்து லெவிடேட் பண்ணி போகிற மாதிரி இப்போது ட்ரையல் பண்ணிகிட்ருக்கோம். தமிழர்களுக்கான சாபக்கேடு, நமக்கு எக்ஸாக்டாக பிராண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டில் தே ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் விக்சித் பாரத் 2047 வந்து அம்ரித் கால் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானில் வந்து ஹைப்பர் லூப்பை ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க.